ஆமென். இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். அவர் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, முதலாவது மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. ரெண்டாவது, உயிரோடு இருக்கிற நாமும் என்ன செய்வோம்? ஆமாம், மேகங்களோடு அவர்களோடு கூட நாமும் கடந்து போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். தம்முடையவர்களை தம்மோடு சேர்க்க வரப்போகிறார். அல்லேலூயா. ஆம், அவர் வருகையில, அல்லது இப்படி சொல்லலாம், அவருடைய ரகசிய வருகையில எப்படியாகிலும் நாம் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆமென். அல்லேலூயா. ஏதோ இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த உலகத்தில் ஒரு 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 நிறைவுள்ள வாழ்க்கை வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திற்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் நித்தியமான வாழ்க்கை. அந்த நித்திய வாழ்க்கையை இயேசு மாத்திரம்தான் தர முடியும் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை, உண்மையை உணர்ந்து நாம் கிறிஸ்துவை தேடுகிறவர்களாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ இயேசுவை தேடினா பிரச்சனை மாறும், இயேசுவை தேடினா வியாதி மாறும், இயேசுவை தேடினா ஏதோ ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக மாத்திரம் நாம் இயேசுவை தேடலை. அல்லேலூயா. இதெல்லாம் என்னென்னா கொசுறு. இதெல்லாம் என்னதுங்க? ஆமாம். எப்படி இந்த காய்கறி வாங்கினா ஏதோ ஒரு தக்காளி ஒரு கத்திரிக்காய் எக்ஸ்ட்ரா போடுறாங்களோ, அல்லேலூயா, அந்த மாதிரி இதெல்லாம் என்னதுங்க? ஆமாம். 5000 ரூபாய்க்கு புடவை வாங்கினா சென்னை சிக்ஸில் ஒரு பை, கம்பு பை கொடுப்பாங்க. ஆமென். ஆமாம். 50,000 ரூபாய்க்கு புடவை வாங்கினா ஒரு பேக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் கொசுறு. அல்லேலூயா. ஆமாம். அந்த மாதிரி இந்த உலக நன்மைகள், உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் ஈவா கூட கொடுக்கிறது. அவன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம், உணவு, உடை, சுகம், பலன், ஆரோக்கியம், உலக நன்மைகள், உலக ஆசை, இதெல்லாம் கூட கொசுரா கொடுக்கிறது. முக்கியமானது என்னன்னா தேவ ராஜ்யம், நித்திய ராஜ்யம் தான் நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தம். அல்லேலூயா. நம்ம ஏன் தேவனை தேடுறோம், ஏன் தேவனை ஆராதிக்கிறோம்னா நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லி இருக்கிறார். அதுக்கு தான் தேவனை தேடுகிறோம். அல்லேலூயா. ஆமாம். அதனால நம்முடைய நோக்கம், எண்ணமெல்லாம் என்னதுங்க? பரலோகம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அப்படியே ரகசிய வருகையில் நாங்கள் போகிறோம். அல்லேலூயா. ஒருவேளை மரித்து போயிருந்தாலும் உயிரோடு எழுப்புவார். உயிரோடு இருக்கும்போது இயேசு வந்தாலும் மறுரூபமாக்கி கொண்டு போவார். அதுதான் ஒரு தேவ பிள்ளையின் நம்பிக்கை. ஆமென். ஆமென். அந்த நம்பிக்கை நமக்குள்ளேயே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? அதுதான் அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். யாருக்குங்க? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற ஒரு மனிதன் தான் இயேசு வரும்பொழுது உயிரோடு இருந்தாலும் மரித்தாலும் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ அந்த கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றதுனா என்ன அப்படிங்கிறது தான் பவுல் எபேசு சபைக்கு என்ன செஞ்சிருக்காருங்க? அழகாக எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு அதைத்தான் 1-2 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அந்த எபேசு சபையை எழுதுகிற நிருப கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பவுல் எழுதும் பொழுது அதை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று வாக்கு தத்தங்கள். ஒன்று என்னதுங்க? வாக்கு தத்தங்கள். ரெண்டாவது நாம் செய்ய வேண்டியவைகள், கிறிஸ்துவுக்குள்ள நாம் செய்ய வேண்டியவைகள். மூன்றாவது அவர் நமக்காக செய்தவைகள், கிறிஸ்துவுக்குள்ள அவர் நமக்காய் செய்து முடித்தவைகள். அல்லேலூயா. ஆமாம். செய்ய போகிறது, செய்து முடித்தவைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். வாக்கு தத்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 வாக்கு தத்தம் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது அதிகாரத்திலையும் கடைசி அதிகாரத்திலையும் ஆமென் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வாசிக்கலாமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு நிலையை சொல்லுங்க. ஆமா. வாக்குத்தத்தம் என்னதுங்க? ஆவிக்குரிய
சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பக்கத்தில் கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ ஆசீர்வாதத்தில் 2 ஆசீர்வாதம் இருக்குது. ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று உலகத்திற்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமாம், சகல ஆசீர்வாதத்தில் நம்ம அல்லது ஒரு தேவ பிள்ளையை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அதில் விசேஷமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், உலக ஆசீர்வாதத்திற்கு சகலத்திற்கு ஆண்டவர் கேரண்டி தர்றது இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதையில் கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, நடத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் உதாரணமாக நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு சொன்ன ஒரு உவமை அல்லது ஒரு கருத்து என்னன்னா, ஒரு ஐஸ்வர்யவானும் இருந்தானா. யார் இருந்தானுங்க? ஒரு ஐஸ்வர்யவான். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தவன். ஒரு குறையும் கிடையாது. உலக நன்மையில் ஒரு குறையும் கிடையாது. நல்ல வீடு இருந்துச்சு, நல்ல மனைவி பிள்ளைகள் இருந்தாங்க, உடன்பிறப்புகள் இருந்துச்சு, நல்ல சந்தோஷம் இருந்துச்சு, நல்ல சாப்பாடு இருந்துச்சு. அவன் ஒரு குறையுமே கிடையாது. ஆனால் அவன் வீட்டு வாசல்ல ஒரு மனிதன் இருந்தான். அவன் பேர் லாசரு. அவனுக்கு பேர் என்னதுங்க? லாசரு. அவனுக்கு வீடே கிடையாது. அவனுக்கு வீடே, குடும்பம் இருந்துச்சான்னு தெரியல, நல்ல சுகம் இருந்துச்சான்னா அதுவும் இல்லை, நல்ல ஒரு வயிறார சாப்பாடு கிடைச்சுதா அப்படின்னா அதுவும் இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு மேஜையிலிருந்து விழுகிற அந்த துணிக்கைகளை சாப்பிட அவன் ஆசையாய் இருந்தான். அல்லேலூயா. அப்போ உலகத்தில் தேவை, உலகத்தின் தேவை, வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அவன் குறைபட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வேத வசனத்தில் சொல்லுகிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். அல்லேலூயா. உன்னதத்தின் ஆசீர்வாதம் அவன் மேலே இருந்துச்சு. அல்லேலூயா. அவன் 2 பேருமே ஒரு நாள் மரித்த பொழுது இந்த ஒன்றும் உலக நன்மை ஒன்றிலும் பூரணப்படாத அந்த லாசரு ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்திலே சம்பிரமமாய் வாழ்ந்த அந்த ஐஸ்வர்யவான் எங்க போயிட்டாருங்க? பாதாளத்தில் அக்கினி எரிகிற அந்த இடத்திற்கு அந்த ஐஸ்வர்யவான் என்ன செஞ்சுட்டானுங்க? கடந்து போயிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு இல்லையே சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு ஆவிக்குரிய உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், ஏதோ ஒன்று கம்மியாக இருந்த மாதிரியே இப்போ இருக்கு, அப்பெல்லாம் இருந்த மாதிரி இல்லை. சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களினாலே, சகல ஆசீர்வாதங்களினாலே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த உன்னதத்துடைய ஆசீர்வாதத்தில் ஒன்று, இளைப்பாறுகிற அந்த இடத்திற்கு நம்மை தேவன் தகுதிப்படுத்துகிறார். ஆமென். அதுக்கு பேர் என்னன்னா பரதீசு. என்ன பேருங்க? பரதீஸ். நீங்கள் இந்த ஐஸ்வர்யவான் லாசரு போன அந்த பரதீசுக்கு பேர் பாதாள பரதீஸ். என்ன பேருங்க? பாதாள பரதீஸ். அதனால தான் ஐஸ்வர்யவான் கேட்குறான், கொஞ்சம் தாகமாக இருக்குப்பா, அந்த லாசரை என்ன செய்யுங்க, தண்ணியில் தொட்டு கொஞ்சம் என் நாக்கில் ஒரு சொட்டு விழற மாதிரி உதவி பண்ணுங்க அப்படின்னு. ஆபிரகாம் சொல்கிறாரு, நாங்கள் ஆசைப்பட்டாலும் அங்கே வரக்கூடாதுப்பா, வர முடியாதபடி 2 பேருக்கு இடையில என்ன இருக்குது? ஒரு பெரிய பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எங்களால் அங்கே வர முடியாது. நீ பூமியில் இருக்கும்போது நன்மை அனுபவிச்சில, அதை நினச்சி என்ன செய், அங்கே இருந்துக்கோ, நினச்சி பார்த்துக்கோ. நீ குடித்த தண்ணி, நீ குடித்த பழ ரசம், நீ சாப்பிட்ட சாப்பாடு, நீ இருந்த ஏசி ரூமு, நீ போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு அது சந்தோஷப்பட முடிஞ்சால் என்ன செஞ்சுக்க, சந்தோஷப்பட்டுக்க அப்படின்னு. அப்படி பட முடியுங்களா? நினைக்கிறதுனால சந்தோஷம் வருமா? நினைக்கிறதுனால வயிறு நிறையுமா? நினைக்கிறதுனால தாகம் தீருமா? தீராதே. ஏன்னா அக்கினிக்குள்ளெல்லாம் இருக்கிறான். அல்லாது அங்கே ஒரு பெரிய பிளவுக்கு நடுவில் மேலே கண்களை ஏறிட்டு பார்த்தபோது ஆபிரகாம் மடியில் லாசரு. அவன் பரிசுத்தவான்களெல்லாம் இளைப்பாறுகிற சொல்லும். கீழே பாதாளம் அல்லது நரகம், அங்கே என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் அக்கினியில் அகப்பட்டு அவன் பரிதபித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. சரி, இயேசு மரித்து அவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது
இந்த பாதாள பரதீசில் இருந்த பரிசுத்தவான்களை தன்னோடு கூட கூட்டி கொண்டு போயிட்டார். எங்க? பரலோக பரதீசுக்கு. பரலோகத்திலே ஒரு பரதீஸ் இருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் என்ன செய்யப்பட்டான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். சரீரத்தில் இருந்தானோ ஆவியில் இருந்தானோ நான் அறியேன். அல்லேலூயா. ஆமாம், அங்கே மனுஷர்கள் அறியாத ஒரு பாஷை, தேவ தூதர்களுடைய பாஷை பேசப்பட்டதை நான் கேட்டேன் அப்படின்னு எழுதுகிறார். அல்லேலூயா. அதுதான் என்னதுங்க? பரலோக பரதீசு. சத்தமா சொல்லுங்க, பரலோக பரதீஸ். அப்ப நாம இன்னைக்கு செத்த எங்க தான் போவோம்? பரலோக பரதேசுக்கு தான் போவோம். அந்த பரலோக பரதேசத்துக்கு போகணும்னா நாம கிறிஸ்துவுக்குள்ள வாழணும். எங்க? எப்படி வாழணுங்க? கிறிஸ்துவுக்குள்ள வாழணும். அல்லேலூயா. ஆமா, அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, உன்னதத்தின் ஆசீர்வாதங்களினாலே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அப்ப நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. இன்னைக்கு கண்ணை மூடினாலும் இளைப்பாறுகிற ஸ்தலத்திற்கு போவோம் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் யாருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றவங்களுக்கு. அல்லேலூயா. ஆமா. ரெண்டாவது, உன்னதத்திற்குரிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, தெய்வீக பாதுகாப்பு. என்னதுங்க? தெய்வீக பாதுகாப்பு. ஆமா, எலிசா கூட ஒரு வேலைக்காரன் இருந்தான். ஆமென். அவன் வந்து சொல்றான், ஐயா நமக்கு மோசம், நமக்கு மோசம், நம்ம சுற்றில் நாம் இருக்கிற மலையை சுற்றில என்ன இருக்கு? படைகள் இருக்குது. இன்னைக்கு அவ்வளோதான், நம்ம கதி முடிஞ்சோம், நம்ம அவ்வளோதான், நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துட்டு அப்படின்னு. அப்போ எலிசா சொல்றாரு, இல்லைப்பா நீ உனக்கு சரியா தெரியல, அவங்களோட இருக்கிறத விட நம்மோட இருக்கிறதான் படை பெருசு அப்படின்ட்டு அவர் ஒரு சின்ன ஜெபம் பண்ணார். ஆண்டவரே இவன் கண்களை திறந்தரலும். அப்படி திறந்த உடனே பார்த்தா மலையை சுற்றிலும், மலையில இருக்கிற அந்த சுற்றில் இருக்கிற படைகளை விட அக்னிமயமான குதிரைகள், அக்னிமயமான ரதங்கள் நிறைய நிற்கிறத அவன் பார்க்குறான். அல்லேலூயா. ஆமென். ஆமா, இது கண் திறக்கப்பட்டவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். யாருக்கு தெரியுங்க? கண் திறக்கப்பட்டாதான் தெரியும். அப்படி என்றால் பரலோக ராஜ்யம் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதற்கு ஜாக்கிரதை உள்ள ஒரு ராஜ்யம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஒரு நாட்டில் வசிக்கிறோம், அந்த தேசத்துக்கு பேர் இந்தியா. ஆமென். ஆமாம், நம்மளை பாதுகாக்கிறதுக்குன்னே ஒரு இராணுவத்தை இந்த தேசம் என்ன செய்யப்பட்டிருக்குங்க? ஏற்படுத்தி வச்சிருக்கிறது. அல்லேலூயா. தேசத்தின் எல்லைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பாதுகாப்புக்காக இராணுவ வீரர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க, இராணுவ படைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவங்கள தாண்டி நமக்கு சேதத்தை விளைவிக்க யாரும் உள்ள வந்துட முடியாது. அப்பப்போ யுத்தம் நடக்கு, அப்பப்போ சண்டை நடக்கு. அவங்க சண்டை போட்டு அவங்க 1-2 பேர் செத்தாலும் நம்ம உயிருக்கு ஒரு பாதுகாப்பு அவங்க என்ன செய்யறாங்க? தர்றது போல பரலோக ராஜ்யம் நமக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறது. நமக்கும் நமக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாக்கிறேன். ஆமென். அல்லது அந்த எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருந்தது போல அந்த உன்னதத்தின் ஒரு பாதுகாப்பு நம்ம மேல, நம்ம பிள்ளைகள் மேல, நமக்குண்டான எல்லாவற்றும் மேல இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் பிசாசு ஆண்டவரை பார்த்து சொன்னா, நீர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தீர், அவன் சம்பத்து தேசத்துல பெருகிற்று. ஆமென். அப்ப தேவன் நமக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கிறவர். ஆமென். ஆமா, பிசாசு நினைச்சாலும் தொட முடியாது, மனுஷங்க நினைச்சாலும் தொட முடியாது, பில்லி சூனியம் பண்ணி அழிச்சிரும் நினைச்சாலும் தொட முடியாத ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இதுதான் ஆவிக்குரிய உன்னதத்தின் ஆசீர்வாதம். அவர்களே சொல்லுங்க, ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமா, இது யாருக்குள்ள கிடைக்குது? கிறிஸ்து இயேசுவுக்குள் கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். யாரெல்லாம் இயேசுவை நம்பி, யாரெல்லாம் இயேசுவை தெய்வமாக கொண்டிருக்கிறாங்களோ, அல்லேலூயா, அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ரெண்டாவது ஆசீர்வாதம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனம். 3வது வசனம், 2-3 வசனம். உனக்கு
நன்மை உண்டாயிருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. 6ஆம் அதிகாரத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஆமென் உன் தகப்பனையும் உன் தாயையும் 1வது வசனத்தில் இருக்குது பாருங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஏன்னா ஆண்டவர் தந்திருக்கிற வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையும் அதுதான், பெற்றோருக்கு கீழ்ப்படி. அப்பொழுது உனக்கு என்ன உண்டாயிருக்கும்? நன்மை உண்டாயிருக்கும், உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இந்த பூமியில நாம நல்லா இருக்கணும்னா தகப்பனையும் தாயை என்ன செய்யணுங்க? கனம் பண்ணணும். எப்படி கனம் பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள் கனம் பண்ணணும், கர்த்தருக்குள் கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமாம். இல்லைங்க, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு கோயிலுக்கே ஆராதனைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன். அப்படி இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஹல்லேலூயா. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். ஆனால் எப்படி கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள்ள வசனத்தின் அடிப்படையில், தேவனுக்கு பிரியமான அடிப்படையில் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர், அது ரொம்ப முக்கியம். அதனால எழுத்தின்படி ஆண்டவர் சொல்லுகிறார், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அவருடைய வார்த்தைகளை கனம் பண்ண, அவருடைய வாழ்க்கையில அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் என்ன செய்யணுங்க? கொடுக்கணும். அதே சமயத்துல கிறிஸ்துவுக்குள்ள நாம கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் நல்லவர். அப்பதான் வாழ்நாள் நீடித்திருக்குமா, நீங்க நல்லா இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. அவன் நல்லா இருக்கணும்னா தாயின் தகப்பனை என்ன செய்யணுங்க? கனம் பண்ண வேண்டும். பிரைஸ் எல்லாம். ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கு அநேக குடும்பங்களை நம்ம பார்க்குறோம், தாய் தகப்பனை ஒரு பொருட்டாவே என்ன செய்யறது இல்லைங்க, நினைக்கிறதே இல்லை. ஆமாம், தாய் தகப்பனை ஒரு பொருட்டாவே நினைக்கிறதே இல்லை. ஆமாம், நல்லா நல்லா படிக்க வச்சுருப்பாங்க, நல்ல வீடு வாசல்களை சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. வயசாயிட்டுங்கிறதுக்காக அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாக ஆமென் பெற்றோரை வெறுத்து விடுகிற பிள்ளைகள், அல்லேலூயா, பெற்றோரை தள்ளி விடுகிற பிள்ளைகளை நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு வேதம் நமக்கு என்ன செய்கிறதுங்க? சொல்லுகிறது. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும் பொழுது நீங்கள் நன்றாக இருக்க முடியும், வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று வேதம் நமக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறது. ஆமென். அதனால கிறிஸ்துவுக்குள்ள பெற்றோருக்கு நாம் என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். கர்த்தர் நிச்சயமா நாம நல்லா இருக்க வைப்பார். ஆமென். நல்ல நீடிய ஆயுச நாட்களை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம மாத்திரமல்ல, நம்ம பிள்ளைகளுக்கும் அவைகளை கற்றுக் கொடுப்போம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப 2 வாக்குத்தத்தம். சரி, 2வதாக தேவன் நமக்காய் செய்திருக்கிறவைகள் என்ன? எபேசியர் நிருபத்தில் தேவன் நமக்காய் செய்திருக்கிறவைகள் என்ன? 4வது வசனம் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. தமக்கு முன்பதாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரியும். அப்ப நீங்களும் நானும் ஏதோ இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அது எதேர்ச்சையா நடந்தது அல்ல. ஆமென். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள்ள நாம தெரிந்து கொள்ளப்பட்டபடியினாலதான் இங்க வந்து நாம இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களையும் என்னையும் உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை தெரிந்து கொண்டதுனால தான் நாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா. எத்தனையோ ஆயிரமான ஜனங்கள் வெளியே இருக்கிறாங்க, ஆனால் ஒரு சின்ன கூட்டம் மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற ஸ்தானத்தில் இருக்க காரணம், ஆண்டவர் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை தெரிந்து கொண்டாராம். அல்லேலூயா. ஆமாம், எரேமியாவிட்டு சொல்றாரு, உன் தாயின் கருவுல உருவாக முன்னமே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா.
அதனால நாம முன்குறிக்கப்பட்டவர்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். ஆமா, கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நல்லவர். அதனால அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில், முன்குறிக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கிற நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆமாம், முடிஞ்சால் நீங்கள் இந்த வாரம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு வேதத்தை தியானிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உதவி செய்வாராக. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை, அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் தேவனுடைய பிள்ளையாக தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். அந்த எண்ணம் இருக்கிறவங்க உலகத்தார போல வாழவோ, உலகத்தார போல யோசிக்கவோ, உலகத்தார போல ஜீவிக்கவோ என்ன செய்ய மாட்டாங்க, யோசிக்க கூட மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், நான் தேவனுடைய பிள்ளைங்கிற ஆமென் அந்த நிலைக்காக முன்குறிக்கப்பட்டவள் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த உலக காரியங்கள் நம்மளை என்ன செய்யாதுங்க, தொடாது. ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக 7வது வசனம் பாருங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, இவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா, எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவருடைய இரத்தத்தின் மூலமாய் ஆமென் பாவ மன்னிப்பாகிய மீட்புக்குள்ள வந்திருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அனுபவம் உடையவர்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதாவது இப்படி சொல்லலாம், என் ஆண்டவராகிய இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி என் பாவங்களை மன்னித்திருக்கிறார், என் பாவங்களை மன்னித்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையுள்ள ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், அந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடிச்சு கேளுங்க, இயேசுவின் ரத்தத்தினால பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, மீட்கப்பட்டிருக்கிறேன். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஹல்லேலூயா. இரத்தத்தாலே மீட்கப்பட்டவன் இயேசு, மீட்கப்பட்டவன் அவர் இரத்தத்தாலே, நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமல்ல, எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமல்ல, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஒரு மனிதன் பெற்றிருந்தாதான் இயேசு வரும் பொழுது பரலோகம் போக முடியும். ஹல்லேலூயா. இயேசுவை தெரிஞ்சிருக்கிறதுனாலையோ அல்லது இயேசு தெரிந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறதுனாலையோ பரலோகம் போயிட முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினால அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை உணர்ந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவ பிள்ளை தான் ஆமாம் மரிச்சாலும் உயிரோடு இருந்தாலும் இயேசு வரும் பொழுது பரலோகம் போக முடியும். ஹல்லேலூயா. என் பாவத்திற்காக இயேசு சிலுவையில் மரித்தார், என் பாவங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தினால மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அவர் ரத்தம் விலைக்கிரயமாக செலுத்தி நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை உடைய ஒரு மனிதன் தான், அந்த விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் தான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. சரி, 12வது வசனம் பாருங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக
எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தீர்மானத்தின்படியே, நல்ல கவனிங்க, நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவர்கள் சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்துவுக்குள்ள சுதந்திரமாகும்படி அல்லது அவருடைய பிள்ளை ஆகும்படி. அல்லேலூயா. ஆமா, 6வது வசனம் இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்குது பாருங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அதைத்தான் இந்த வசனம் திரும்பி இப்படி சொல்லுது, முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ 2வது, கிறிஸ்துவுக்குள்ள பாவ மன்னிப்பு நிச்சயம் மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள்ள சுவிகார புத்திரரானோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஒரு தேவ பிள்ளை என்ன செய்வேனுங்க, வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அல்லது சுவிகார புத்திரர் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்படுகிறது மாத்திரமல்ல, அவரை விசுவாசித்து அவர் நாமத்தின் மேல விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது இப்படி சொல்லலாம், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் உள்ள வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், வசிப்பேன். ஆண்டு இருதயத்தை, வாழ்க்கைய கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு அனுபவம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனம் தெளிவாய் ஆரம்பிக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசி ஆதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ அவர் நாமத்தில் விசுவாசம் வைத்து தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் எடுத்து, இயேசுதான் என்னுடைய தெய்வம், இயேசுதான் நான் அவருடைய பிள்ளை என்கிற நம்பிக்கைக்குள்ள வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வாழ்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அப்ப மீட்கப்படணும்னா, ரட்சிக்கப்படணும்னா இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படுகிறது மாத்திரமல்ல, அவர் முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டபடியே சுவிகார புத்திரர் ஆகும்படி அவருடைய தயவுள்ள சித்தத்திற்கு, ஞானஸ்நானத்திற்கு தங்களை யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் இயேசு வரும் பொழுது பரலோக ராஜ்யம் போக முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவுகிறது. எல்லாம் எப்படி சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் நம்ம கழுவி சுத்திகரிக்கிறது. ஆனால் ஞான ஸ்நானம் நம்மை பாவங்களற, நாம் அது வரைக்கும் செஞ்ச பாவங்களற நம்மை மன்னிக்கிறது, நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமை. அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு அழகான வசனம் உண்டு, பாருங்க, வாசிங்க. ஆமென். ஆமென். கழுவப்படும். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசுவின் ரத்தம் என்ன செய்யுதுங்க, நம்ம பாவங்களை மன்னிக்கிறது. ஞான ஸ்நானம் நம்முடைய பாவங்களற நம்மை கழுவுகிறது. அல்லேலூயா. இரத்தத்தினால மன்னிப்பு, ஞான ஸ்நானத்தினால பாவங்களற நாம் கழுவப்படுவோம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று கழுவப்படு. ஆமென். அப்ப தொழுது கொள்ளுகிறதோட, ஆராதிக்கிறதோட ஒரு தேவ பிள்ளை நின்றக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற அனுபவத்தில் இன்னொன்று, தண்ணீரில் முழுகி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து பாவங்கள் அற கழுவப்பட தன்னை விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால மீட்பு, இயேசுவின் ரத்தத்தினால பாவ மன்னிப்பு, ஞானஸ்நானத்தினால பாவங்களற கழுவப்படுகிற அல்லது புத்திர சுவிகாரத்தை பெறுகிற ஒரு பாக்கியத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அனுபவங்களை ஒரு தேவ பிள்ளை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான்
இயேசு வரும் பொழுது உயிரோட நம்ம அவர் முகமுகமாக சந்தித்து மறுரூபமாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆமென். 13வது வசனம் பாருங்க. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின், எபேசியர் 1:13, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா, ஆமென். அப்போ மூன்றாவதாக பரிசுத்த ஆவி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே முத்திரை போடுகிற ஒரு அனுபவம் ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியம். ஆமென். பாவம் மன்னிப்பை பெறணும், பாவம் கழுவப்பட ஞானஸ்நானம் எடுக்கணும், தேவ பிள்ளை சுவிகார புத்திரர் என்கிற ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும். அதுபோக பரிசுத்த ஆவி என்கிற முத்திரையை ஒரு தேவ பிள்ளை பெறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு அப்படின்னா அநேக காரியம் இருக்கிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மை உருவாக்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நீதி குறித்து நம்மை கண்டித்து உணர்த்துகிறார், சகலத்தை குறித்து நமக்கு போதிக்கிறார். இதெல்லாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, ஆமாம். அதுக்கு மேலே அவர் நம்மை புதிதாக்குகிறார், அவர் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். ஆமென். தீத்துவுக்கு எழுதின நிருபம், பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். ஒரு மனிதனை ரட்சிக்கிறதற்கு அவனுடைய நீதியின் கிரியைகள் காரணம் அல்ல, அவர் நம்ம மேல வச்ச இரக்கம், மறுஜென்ம முழுக்கு, அதாவது ஞான ஸ்நானம், அடுத்து பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கு. இந்த ஆவியானவருக்கு நம்மளை விட்டு கொடுக்க அவன் நம்மளை என்ன செய்யறாருங்க? புதிதாக்குகிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவர் நம்மளை என்ன செய்யறார்? புதிதாக்குகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஆமேன். வலது கருத்து உயர்த்தி சொல்லுங்க. புதிதாக்கும் பரிசுத்தாரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தாரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து வேடும் ஒரு மாற்றும் என்னை உடைத்து வேடும் ஒரு மாற்றும் பண்படுத்தும் தேவா பயன்படுத்தும். பண்படுத்தும் தேவா பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பரிசுத்தமானவரே, ஆளுகை ஆவியானவரே, பாலியாய் தந்தே பரிசுத்தமானவர் ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியான் என் ஆற்றலானவரே. ஆவியானவர் நம்மளை புதிதாக்குகிறார். ஆமென். உடைக்க வேண்டிய இடத்துல உடைச்சு, நொறுக்க வேண்டிய இடத்துல நொறுக்கி, ஆமென், அப்படி சுபாவங்களில் அப்படி பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை உண்டாக்கி ஒரு புதிய மனுஷனா உருவாக்குகிறவர் ஆவியானவர். அதனால தான் ஒரு தேவ பிள்ளைக்கு அபிஷேகம், ஆவிய நிறைவு ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம். என்னதான் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை இயேசுவின் ரத்தத்தினால பெற்றிருந்தாலும், பாவம் கழுவப்பட ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும், அந்த பழைய மனுஷன் நமக்குள்ள என்ன செய்யறான்? இருக்கிறான். ஆமென். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இதிலிருந்து என்னை விடுவிக்க கூடும்? ஆமென். நான் விரும்புகிறதை செய்யாம
வெறுக்கிறதையே நான் என்ன செய்கிறேன், செய்யறேன். எனக்குள்ள ஒரு பாவ பிரமாணம் இருக்கிறத நான் உணர்கிறேங்கிற. அல்லேலூயா. அதை ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்கிறவர் தான் ஆவியானவர். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு தான் அபிஷேகம். ஆமென். ஆமாம், நான் கோபப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன வந்துடுது, அதை மேற்கொள்ள, அந்த கோபத்தை மேற்கொள்ள உதவி செய்கிறவர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய சுபாவத்தை ஷைன் பண்ண, அதை மெருகேற்ற உதவி செய்கிறவர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதனால ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியின் முத்திரை ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியம். ஆமென். அல்லேலூயா. இல்லைன்னா அப்புறம் முதல்ல புருஷன் அடித்த மாதிரி கடைசி வரைக்கும் புருஷனை அடிச்சுட்டே மிரட்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. அதில் மாற்றம் வராது. ஆமாம், என்ன மாற்றுகிற ஆவியானவர் உள்ளே இல்லைன்னா மாற்றம் வராது. அல்லேலூயா. ஆமாம், அப்புறம் உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படணும். மாமியாலும் பயப்படணும், மாமனாரும் பயப்படணும், புருஷனும் பயப்படணும். ஏன்னா யார் இல்லை உள்ள, வேற ஆவி இருக்கு. அதனால ஆமென். ஆவியானவருக்கு இடம் கொடுத்தாதான் அவன் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நிறைய நேரத்தில் நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம். இல்லை, நம்ம எதிரெல்லாம் கரெக்ட் இல்லையோ நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஆவியானவர். அல்லேலூயா. ஆமாம், தேவையான ஞானத்தை கிருபையை தருகிறவர் ஆவியானவர். நம்மை உருவாக்குகிறவர் ஆவியானவர். நம்மை பண்படுத்துகிறவர் ஆவியானவர். நம்மை புதிதாக்குகிறவர் ஆவியானவர். ஆமென். அதனால் ஆவியானவர் முத்திரை போட்டு ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். இதுவரைக்கும் அபிஷேகம் பெறலைன்னா ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, கேளுங்க, என்ன செய்யுங்க, அபிஷேகம் பண்ணுங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமாம், ஆவியானவர் நமக்கு தந்தரப்படும் பொழுது நமக்கு ஒரு புதிய பாஷை என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆமாம், அதுதான் அடையாளம். அதுதான் என்னதுங்க, அடையாளம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு ரேஷன் கடையில் அரிசி, சீனி, பருப்பு, ஆயில் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னதுங்க, ரேஷன் கார்டு. ஆமாம், அந்த மாதிரி தான். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஆவியானவர் நமக்கு தந்திரப்பட்டிருக்கிறார். நம்ம அவர் உருவாக்க போகிறாரு. நம்மளை சத்தியத்தில் நடத்த போகிறாரு. நம்மளை நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்த போகிறார். அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் ஆமாம் அந்நிய பாஷை. அல்லேலூயா. அதனால் அந்நிய பாஷை அடையாளத்தோட கர்த்தர் உங்களை என்ன செய்வாருங்க, அபிஷேகம் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அடுத்து 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென். இப்போ நம்ம எங்க உட்கார்ந்துருக்கோம்? ஓபிசி சபையில், கர்மேல் ஓபிசி சபையில் உட்கார்ந்துருக்கோம். ஆமென். அது உண்மைதான். அதே மாதிரி இப்போ நம்ம எங்கே உட்கார்ந்துருக்கோங்க? உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை எழுப்பி அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். ஆமென். நீங்கள் கொலோசியர் நிருபத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் செத்து போயிட்டீங்க, ஆனால் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிறது. அவன் நம்ம எப்போ செத்து போனோங்க? ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். அப்போ என்ன நடக்குதுன்னா, நமக்குள்ள ஒரு ஜீவன் வருது. நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வசனம் கொஞ்சம் தெளிவாக புரியும். நம்முடைய ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். அப்போ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? உன்னதத்தில் அவரோடு, அவருக்குள்.
நம்முடைய ஜீவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுங்க? மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இயேசு வரும்போது ஆமென் நம்ம என்ன செய்யப்படுறோம்? மறுரூபமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அவருக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனோடு இணைக்கப்படுகிறது. ஆமென். அதுதான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம். அல்லேலூயா. இது யாருக்கு கிடைக்கும்னா தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு. ஆமென். ரோமர் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவருடைய ஜீவனை நமக்கு என்ன செய்கிறாருங்களா? தருகிறார். எப்போ? தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது. வாசிங்க அந்த வசனத்தை. ஆமென். எப்படி பிழைப்போம்? அனைவரும் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே எழுப்பப்பட்டது போல நாமும், அந்த வார்த்தையை கவனிங்க, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு ஆமென் அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப புதிதான ஜீவன் அந்த அடக்கம் பண்ணப்படும் பொழுது நமக்குள்ள ஒரு புதிதான ஜீவன் வருகிறது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது ஆமென் நாம என்ன செய்யப்படுவோம்? கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் மகிமையில வெளிப்படுவோம். அல்லேலூயா. இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? ஆமாம். நம்ம இப்போ நமக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள உன்னதத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது. நாம் உன்னதத்தில் அவரோடு கூட என்ன செஞ்சிருக்கிறோம்? எழுப்பப்பட்டு இருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் பிறந்த ஒரு மனிதனுக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. மறுபடியும் பிறந்த ஒரு மனிதனுடைய ஜீவன் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவனாகி இயேசு வரும் பொழுது நாமும் மகிமையில வெளிப்படுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இந்த தம்பி கையில் ஒரு வாளி இருக்கு இல்லைங்களா? இந்த வாளி ஃபுல்லாக தண்ணியை நிறைச்சிட்டு ஒரு டம்ளரை உள்ளே போட்டால் என்ன ஆகுங்க? சொல்லுங்க. சரி, வாளி முக்கால்வாசி தண்ணி வச்சுக்கங்களேன். டம்ளர் உள்ளே போட்டு தண்ணி இருக்குள்ள மங்கியம். வாளிக்குள்ள தண்ணி, தண்ணிக்குள்ள டம்ளர், இந்த டம்ளருக்குள்ள இப்போ தண்ணி எதுக்குள்ளெல்லாம் இருக்கு? வாளிக்குள்ளே இருக்கு, டம்ளருக்குள்ளே இருக்குது. ஆமாம். அந்த மாதிரி நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அந்த டம்ளர் எப்படி தண்ணிக்குள்ள இருக்கோ, டம்ளருக்குள்ள எப்படி தண்ணி இருக்கோ, அதுபோல் நமக்குள்ளும் ஜீவன் இருக்கிறது. நம்முடைய ஜீவனும் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாமும் மகிமையில வெளிப்படுவோம். வரலை சொல்லுங்க. ஆமென். டம்ளர் வச்சு அந்த பக்கெட் வச்சிடற கண்ணா. கர்த்தர் நல்லவர். அதனால கிறிஸ்துவுக்குள் நாம் எழுப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். இதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு அனுபவம். ஆமென். இந்த அனுபவத்தில் வாழ்கிற ஒரு மனிதன் தான் இயேசு வரும் பொழுது மேகங்களோடு எடுத்துக்கொள்ளப்படுவான். இப்படி சொல்லலாம். இயேசுவின் ஜீவனை தனக்குள்ளே வைத்து ஜீவனாகிய கிறிஸ்துவுக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆத்துமா தான் இயேசு வரும் பொழுது மீட்டு கொள்ளப்படும், மறுரூபமாக்கப்படும், ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென். ஆமாம். எனக்குள்ளேயும் ஜீவன் இல்லை, ஜீவனாகிய கிறிஸ்துவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைனா இயேசு வரும் பொழுது நமக்கு தெரியவே கடைசி எக்காலம் துணிக்கிற சத்தமே நமக்கு என்ன செய்யாதுங்க? கேட்காது. அல்லேலூயா. ஆனால் நாம் ஜீவனுடையவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த ஜீவன், அந்த கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்கிறபடினாலே இயேசு வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். யாருக்கு இந்த ஜீவன்? தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் எடுத்து ஆமென் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட தன்னை விட்டு கொடுக்கிறவர்களுக்கு தேவனுடைய ஜீவன். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னும் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபிப்போம். நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். எபேசியர் 2:10 வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க. நம்ம செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நற்கிரியைகளை செய்யணும். அதுக்கு தான் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார்னு பைபிள் சொல்லுகிறது. ஆமென். வசனம் அப்படித்தான் இருக்குங்க. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். ஆமென். நாம் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம். ஆமென். இந்த சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் என்ன செய்யுங்க? நற்கிரியைகளை செய்யும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம். ஒரு மனுஷன் எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போனானா. எங்கே போனானுங்க? எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போனான். போகிற வழியில் கள்ளர் கையில் அகப்பட்டுட்டான். எல்லாத்தையும் பிடுங்கிட்டு குற்றுயிரும் ஆமாம் போட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த வழியில் ஒரு ஆசாரியன் வந்தான், விலகி போயிட்டான். லேவியன் வந்தான், விலகி போயிட்டான். ஒரு சமாரியன் வந்து அவனுக்கு காயங்களுக்கு எண்ணெய் பூசி தன் திராட்சரசம் வார்த்து சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சானுங்களா வச்சு பராமரிச்சானா. இருக்கிற காசை கையில் கொடுத்துட்டு நான் திரும்ப வருவேன், இதுக்கு மேலே செலவாச்சுன்னா நான் என்ன செய்வேன்? வந்து தருவேன் அப்படி. அதில் இந்த ஊமை ஆண்டவர் யாருக்கு சொன்னார்? பரலோகம் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்ட ஒரு மனுஷனுக்கு சொன்னார். அல்லேலூயா. யாருக்கு சொன்னாருங்க? பரலோகம் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்? கற்பனைகளை கை கொள்ளணும் அப்படின்னு அவன் சந்தோஷம். எனக்கு புறன் யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், ஆமென், ஆமாம், உனக்கு புறன் யாரு? நான் இரக்கம் செய்கிறவன். யாருங்க? இரக்கம் செய்கிறவன். அவர் சொல்ல நீயும் போய் அப்படியே செய். அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நாம நற்கிரியைகளை செய்ய சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நற்கிரியைகளை செய்ய என்ன செய்யப்பட்டிருக்கிறோங்க? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். பக்கத்தில் கை பிடிச்சோம். உங்களை என்னையும் நல்லது செய்யறதுக்கு தான் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு சபையுடைய ஒரு பரிதாபமான நிலை என்னன்னா, நல்லது செய்யறத என்ன செய்ய மாட்டேங்குது சபை, யோசிக்கவே மாட்டேங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமாம். மாமியாளுக்கு ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கொடுக்காத மருமக்கமார்களாக என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். மாமியார் கொடுத்த பையன் வேணும், மாமியார் கொடுத்த சொத்து வேணும், மாமியார் கொடுக்குற பணமும் அப்பப்போ வேணும். ஒரு 2000 3000 5000 வரும்போதெல்லாம் கொடுத்தா கட்டாயம் வேணும். ஆனால் மாமியார் மாத்திரம் உள்ளே வந்துடக்கூடாது. மாமியாருக்கு ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி, ஒரு வேளை சாப்பாடு, நீ யாருன்னே தெரியாது, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஓடி போயிடும் அப்படிங்கிறவங்களாத்தான் விசுவாசிகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். ஊழியக்காரங்களாக இருக்கிற எங்களுக்கு கம்ப்ளைண்டே வருது. என்ன வருதுங்க? கம்ப்ளைண்டே வருது. என்னையா சபை வச்சு நடத்துறீங்க? என்ன தான் சொல்லி கொடுக்குறீங்க நீங்கள்? அங்கே நான் கொடுக்குற பணம் வாங்கிக்கிறாங்க, நான் கொடுக்குற நன்மையை வாங்கிக்கிறாங்க, ஆனால் என்னைய மாத்திரம் வரக்கூடாதுங்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. நாங்கள் என்ன சொல்லிட்டு தலை குனிஞ்சு நிற்கிறோம், தலை குனிஞ்சு நிற்கிறோம். நம்ம விசுவாசியாக அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். அப்படி இருக்க கூடாது. கொடுமைப்படுத்துகிற மாமியாளாக இருந்தாலும் ஒரு கிளாஸ் காப்பி கொடுக்கணும். ஆமென். கஷ்டம்னு வீட்டுக்கு வரும் பொழுது நீ யார் உள்ளே வராத அப்படின்னு என்ன செய்யக்கூடாதுங்க, சொல்லக்கூடாது. உள்ளே கூப்பிட்டு வச்சு ஒரு நேரம் சாப்பாட்டை கொடுத்து இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். ஆமென். வர மாட்டீங்க. அடுத்த தடவை ஃபோன் அப்படி தான் வரணும். இல்லையா? நான் போனேன் பாஸ்டர், எங்கள் மருமக நல்ல கறியோட சோறு போட்டு அனுப்புனா அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லணும். ஆமென். நீ யாரு, இங்கே எதுக்கு வந்த, அங்கேயா இங்கேயா ஆணையா பூனையா? அல்லேலூயா. நம்மளை தான் நற்கிரியைகளை செய்ய சிருஷ்டித்திருக்கிறார். தேவனை அறியாதவங்க நல்லது செய்ய நாம் எதிர்பார்க்க
முடியாது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஆமா, அதனால நம்மளை குறித்து நல்ல சாட்சி கேட்கணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. நான் நல்ல சாட்சி கேட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆமென். ஆமாம், நல்ல பலன் இருக்கும் பொழுது மாமியா மருமகளை அடக்கி ஒடுக்கி, ஆமென், கொடுமைப்படுத்தி, ஆமென், வாழ்ந்த மாமியாக்கள் பலன் இல்லாத பொழுது, படுத்த படுக்கையான பொழுது அதே மருமகள் நல்லா கவனிச்சு பார்த்து சாப்பாடு கொடுத்து குளிப்பாட்டி, ஆமென், ஆமாம், மரணம் வரைக்கும் கசப்பில்லாம நடத்தின மருமக்கமாரெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி சாட்சி வாங்கணுமே ஒழிய, ஆமாம், நாங்கள் கொடுக்குற பணம் வாங்கிக்கிறாங்க, நாங்கள் கொடுக்குற எல்லாம் வாங்கிக்கிறாங்க, ஆனால் நாங்கள் மட்டும் ஆகாதுங்கிறாங்க, அப்படி சாட்சி நீங்கள் வாங்க கூடாது. ஒரு சொல்லுங்க, கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஆண்டவர் சிருஷ்டித்ததே நற்கிரியைகளை செய்ய. இப்படி ஒரு சம்பவம் சொன்னாங்க பாருங்க. ஒரு வயது முதிர்ந்தவர் ஒரு குளத்துக்கிட்ட போனாராம். எங்கே போனாருங்க? குளத்துக்கிட்ட. அங்கே ஒரு சின்ன தேல், நம்ம ஊரில் சொல்லுவாங்களே இந்த செந்தேல், அல்லது என்ன என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர், சின்னதாக கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்குமே, எப்படிங்க? கொடுக்கானா? சில்லட்டை கொடுக்கானா, சரி, ஏதோ ஒன்று. அந்த சின்ன தேல் அப்படி வேகமாக ஓடி போய் குளத்துக்குள்ளே போச்சான். அவர் பார்த்தார், இது குளத்துக்குள்ளே விழுந்தால் என்ன செஞ்சிடும்? செத்து போயிடும். அந்த கரை ரொம்ப தூரம், அது நீண்டி போய் சேர முடியாதுன்னா அதை தூக்கி என்ன செஞ்சாராம்? கரையில் விட்டார். அது தூக்கினா என்ன செய்யும்? ஒரு கொட்டு போட்டுச்சு. அப்புறம் திரும்ப அது எங்கே தான் போகுதுங்க? தண்ணிக்கே போகுது. திரும்ப தூக்கி என்ன செஞ்சாராம்? கரையிலேயே போட்டார். இப்படி 2-3 தடவை செஞ்சாராம். அது எப்பெல்லாம் தூக்குனாரோ அப்பெல்லாம் ஒரு போடு போட்டுச்சு. அதெல்லாம் அங்கேருந்து ஒரு ஆள் கேட்டாராம், எப்போ உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாவது? அதுதான் எடுத்தா என்ன செய்யுது? கொட்டுதுன்னு தெரியுதில்ல, அப்போ விட்டுற வேண்டியதானே, அது பாட்டுக்கு போயிட்டு போகுது அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரா, அதனுடைய சுபாவம் எடுத்தா என்ன செய்யும்? கொட்டும். என்னுடைய சுபாவம் தீமையில் இருக்கிறத காப்பாற்றுறத என்னுடைய சுபாவம். நான் என் வேலையை செய்கிறேன், அது வேலையை செய்யுதுன்னாராம். ஆமென். அல்லேலூயா. அதனால் நிறைய பேர் அந்த தேல் மாதிரி தான் என்ன செய்வாங்க சொல்லுங்க, இருப்பாங்க. நிறைய மாமியா தேல் மாதிரி தான் சிரிக்கிறாங்க. அதுக்காக நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, எப்படியோ நாசமாக போ அப்படின்னு நம்ம விட முடியாது. நம்ம செய்ய வேண்டிய கடமைங்கிற ஒரு காரியம் வரும் பொழுது நம்ம கட்டாயம் என்ன செய்யணுங்க? ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கணும். செய்ய வேண்டியவைகளை நம்ம கட்டாயம் என்ன செய்யணுங்க? செய்யணும். அழிந்து போக அல்லது கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஒரு அவப்பெயர் வர நாம் விட்டுவிட கூடாது. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் ஒன்று மறந்துடாதீங்க, இன்னைக்கு மருமகள் ஸ்தானத்தில் இருக்கிற நீங்களும் ஒரு நாள் மாமியாரா அம்மாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அவன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அப்பொழுது அவன் தலையின் மேலே எரிகிற, வாசிங்க அந்த வசனத்தை, நீதிமொழிகள் 25:32 வாசிங்க. ஒருத்தர் 25:21 வாசிங்க. அவன் சத்துரு பசியா இருந்தால் ஆகாரம் கொடு, தண்ணீர் கொடு, அப்பொழுது நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழலை வைப்பா. அவன் நிறைய நேரத்தில் சத்துரு மாமியாராக கூட இருக்கலாம். ஆமென். ரோமர் 12:20 வாசிங்க. அன்றியும் போஜனம் கொடு, பானம் கொடு. ஆமென். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை வெல்லு. ஆனால் இது ரொம்ப கஷ்டம். இது எப்படிங்க? ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. நம்மளை அழிக்க நினைக்கிறவங்களே நம்ம வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுக்கணும். எப்படிங்க? நம்மளை அழிக்க நினைக்கிறவங்களையே நம்ம வீட்டில் வச்சு அவங்களுக்கு மருத்துவம் பார்த்து சாப்பாடு கொடுக்கணும். ரொம்ப கஷ்டம். ஆனால் செய்ய தேவன் நம்மை பலப்படுத்துவார். நான் செஞ்சதுனால சொல்கிறேன். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆமாம், நம்ம வீட்டில் வச்சு சாப்பாடு என்ன செய்யணுங்க? கொடுக்கணும். நன்மை செய்தால் மேன்மை
சொல்லுங்க. இல்லையோ? நன்மை செய்யலைன்னா பாவம் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்குமா. அதனால் நம்ம நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்க மாமனார் நாத்தனாருக்கு என்ன செஞ்சிருவோம்? செய்வோம். இல்லைன்னா அது பாவம், அது வீட்டு வாசப்படியில் இருக்கும். நம்மளை உண்டாக்குனதே கிறிஸ்துவுக்குள்ள நற்கிரியைகளை செய்ய நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், கிறிஸ்மஸுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ், இவங்களுக்கு ஒரு ட்ரெஸ், மாமியாளுக்கு முதல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்துருங்க. அல்லேலூயா. ஆமாம். ஆமாம், நல்ல சாப்பாடு கொடுங்க. வந்த போனால் நல்ல கவனிங்க. ஆமாம். உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு வேளை பக்கத்து வீட்டில் போய் இவளை போல நல்லவ யாருமே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆமாம். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம். ஆமாம், நம்மளை சிருஷ்டித்ததை நன்மை செய்ய, நற்கிரியைகளை செய்ய. ஆமென். அவர் நல்லோர் மேலும் மழையை என்ன செய்கிறார் பாருங்கள். நல்ல மழை பெய்யுது. நல்லவங்களுக்கு மாத்திரமா பெய்யுது? இல்லை, தீமை செய்கிறவங்களுக்கும் தான் பெய்யுது. ஆமென். அல்லேலூயா. அடுத்தவங்க வயலை பிடுங்கி உளறவனும் அதில் தான் என்ன செய்ய போகிறான்? அந்த மலையில தான் விதைக்க போகிறான். அது விளையத்தான் போகுது. ஆமென் சொல்லுங்க. அவங்க வயலில் பாடுபட்டு சம்பாத்தியம் பண்ணி வாங்கின வயலில் விதைக்கிறவனும் இந்த மலையில தான் விதைப்பான். அடுத்தவன் வயலை அடித்து பிடிங்கி ஏமாற்றி வாங்கினவனும் இந்த மலையில தான் விதைப்பான். ரெண்டுமே விளையும். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தர் என்ன செய்கிறாருங்களா? மலையை பெய்ய பண்ணுகிறார். ஆமென். அப்போ பரம சர்க்குணராக இருக்கிற அந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் எப்படி இருப்போம்? பூரண சர்க்குணராக இருக்க நம்மை விட்டு கொடுப்போம். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து மன்னியுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டியது எப்படிங்க? இயேசு நமக்கு மன்னிச்சது போல நாம அவருக்கு என்ன செய்யணுங்க? மற்றவங்களுக்கு மன்னிக்கணும். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எழுதினவங்க ஒரு சிலர் இந்த வசனத்தை கூட எழுதலை. ஒரு சிலர் இந்த வசனத்தை என்ன செய்யலைங்க? எழுதலை. அப்படின்னா நீங்கள் எவ்வளவா ஆழமாக வாசிக்கிறீங்கன்னு பாருங்கள் பைபிளை. ஆமாம். அதில் அழகாக தெளிவாக இருக்குது. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமாம். நம்ம என்ன செய்யணுங்க? மன்னிக்கணும். அப்போ தான் இயேசு வரும்போது பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனம், சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு. அல்லேலூயா. ஆமென். அதனால நம்ம என்ன செய்வோங்க? மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிப்போம். சத்தமாக சொல்லுங்க. செத்தாலும் என் வீட்டு வாசப்படிக்குள்ள மட்டும் என்ன செஞ்சிடாத, வந்துடாத அப்படிங்கிற கசப்பு நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. அப்புறம் இப்படி ஒரு சிலர் இருப்பாங்க, நான் செத்தாலும் அந்த வீட்டு வாசப்படி மாத்திரம் மிதிக்கவே மாட்டேன். நான் செத்தாலும் நீ வராண்டா, நீ செத்தாலும் நான் வரமாட்டேன். அப்போ நீங்கள் செத்தாலும் பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. ஆமாம். கசப்புக்கு ஒரு தேவ பிள்ளை இடம் கொடுக்கவே கூடாது. மன்னியாமைக்கு ஒரு தேவ பிள்ளை தன்னை விட்டு கொடுக்கவே கூடாது. அது பிசாசனுடைய காரியம். ஆமென். கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ஆமென். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், திரும்ப இருக்க சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் உடன் ஊழியராக அந்த கோபி செட்டிப்பாளையம் சபையில் ஒரு அம்மா முன்னாடி இருப்பாங்க. எங்கள் அத்தை எப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறாங்களோ, நகோமி அம்மா எப்படி வெள்ளை போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி வெள்ளை கலர் புடவை போட்டு 2 மூக்கு போட்டிருப்பாங்க. முன்னாடி இருந்து ஆவியில் நிரம்பி நல்ல கையை தட்டி அபிஷேகத்தில் குதிப்பாங்க. பல வருஷமாக விசுவாசி அவங்க. சார், திடீர்னு ஒரு நாள் ஒரு வயசான ஐயா அந்த சபைக்கு வந்தார். வரும்போது இந்த ஜான் வெஸ்லி மாதிரி ஒரு பையனை, நல்ல கலராக சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்தார். அல்லேலூயா.
ஆமாம், ஆராதனை முடிஞ்சது. அவர் பாஸ்டர்கிட்ட வந்தார். அன்னைக்கு தான் புதுசாக வந்து ஜோம் பண்ண வந்திருக்காரு. நீங்கள் யார் என்னங்கும் போது, நான் இந்த ஊர்லேருந்து வர்றேன், இந்த பையன் யாருன்னா இது என் பையன். என்னய்யா இவ்வளோ வயசாகிட்டு இவ்வளோ சின்ன பையனாக இருக்கீங்க? ஆமாய்யா, நான் வந்ததுக்கே ஒரு பெரிய நோக்கம் உண்டு. எனக்கு 2 மனைவி. அந்த 2வது மனைவிக்கு பிறந்த பிள்ளை தான் இந்த பிள்ளை. ஆனால் நான் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன். முதல் மனைவிக்கு செய்த துரோகத்திற்கு பரிகாரம் தேட நான் வந்திருக்கிறேன் அப்படின்னார். பாஸ்டருக்கு ஒன்றும் புரியல. என்னையா சொல்கிறீங்க, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னா, இல்லையா முதல் மனைவி இங்கே தான் விசுவாசியாக இருக்கா, அந்த முதல் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். என்ன வந்திருக்கேன்? அதாவது அவ கூட வாழ எனக்கு அப்படியெல்லாம் ஆசை இல்லை. நான் செஞ்சது துரோகம். நான் செஞ்ச துரோகத்தை அவங்க மனசார மன்னிச்சா மட்டும் போதும் அப்படின்னு பாஸ்டர்கிட்ட சொன்னாங்க. இந்த ஐயாவை பார்த்த உடனே அந்த அம்மா இடத்த காலி பண்ணிட்டு நாங்கள் தேடி பார்த்தாலும் காணோம். சரி, இடையில ஒரு நாள் பாஸ்டர் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனார். போனால் அந்த அம்மாவுக்கு தெரியும் இவர் எதுக்கு வந்திருக்காருன்னு. அந்த அம்மாவுக்கு தெரியும்ல. அதனால இவரோடைய மெதுவாக ஆரம்பித்து, இதுதான் சூழ்நிலை, இந்த மாதிரி வந்திருக்கிறாரு உங்கள் வீட்டுக்காரரு, அவர் உங்கள் கூட வாழ்கிறதுக்கு வரல. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு, நீங்கள் பிள்ளைகள்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்திட்டீங்க. இப்போ அவர் கேட்குறது என்னென்னா, தேவ சமூகத்தில் நான் என் புருஷனை மனதார மன்னிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருங்க போதும் அப்படின்னு. இல்லையா? அந்த அம்மா சொல்லிச்சான், எவனை மன்னிச்சாலும் இவனை மாத்திரம் நான் என்ன மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னுச்சு. அப்போ பாஸ்டர் சொன்னார், ஏம்மா நீங்கள் மன்னிக்கலைன்னா என்ன செய்ய முடியாது, பரலோகம் போக முடியாது. வசனம் சொல்லுது, ஒருவருக்கொருவர் கிறிஸ்து மன்னித்தது போல் நம்ம என்ன செய்யணும், மன்னிக்கணும். ஆமாம், நீங்கள் மன்னிச்சாதான் பிதா உங்களுக்கு என்ன செய்வார், மன்னிப்பாருன்னு மத்தேயுல எழுதியிருக்கு வசனத்தில். அதனால் நீங்கள் மன்னிக்கலைன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, மன்னிப்பு கிடையாது. இப்போ என்ன, அவர் மன்னிப்பு கேட்குறார். ஆமென். ஒருவன் மனஸ்தாபப்பட்டால் 7-70 தடவை என்ன செய்யணுங்களா, மன்னிக்கணும்னு வசனம். இப்படி வசனங்கள் எல்லாம் சொல்லி நீங்கள் மன்னிக்கணும், அப்போ தான் பரலோகம் போக முடியும் அப்படி. அந்த அம்மா சொல்லிச்சான், ஐயரே நான் நரகத்துக்கே போனாலும் பரவாயில்ல, அவனை மாத்திரம் என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்ட்டு. அல்லேலூயா. அடுத்த வாரத்துலேருந்து அந்த அம்மா சபைக்கு வரல. இப்போது பக்கத்தில் ஒரு சபை, எங்கள் பாஸ்டர் அவர் அந்த சபை கனகையா பாஸ்டர்னு அவர் பேர். அங்கே போகிறாங்க ஆராதனைக்கு. ஆனால் அங்கே எப்படின்னா, நகையெல்லாம் போடாமல் இருந்தால் தான் உள்ளே விடுவாங்க. நகையெல்லாம் போடாமல் இருந்தால், அப்போ இந்த இது வரைக்கும் போட்டிருந்த மூக்கு போட்டெல்லாம் கலட்டிட்டு இப்போ அந்த அம்மா எங்கே போகுதுங்க, பக்கத்து சபைக்கு போகுது. அதே ஆவியில் நிரம்பி. இப்போ இயேசு வந்தால் என்ன நடக்கும்? வாம்மா பரவாயில்ல, நீ நகையெல்லாம் என்ன செஞ்சிட்ட, கழட்டிட்ட. முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் என்ன செஞ்சிட்ட, ஆமாம் நகையெல்லாம் கழட்டி முன்னேறிட்ட, அதனால் நான் உன்னை அப்படியே பரலோகம் கொண்டு போகிறேன் அப்படின்னு கொண்டு போவாரா? இல்லை. ஆமாம், துரோகம் செய்த கணவன் மன்னிப்பு கேட்கும்போதும் மன்னிக்க மனமில்லாத நீ பரலோகத்துக்கு வர வாய்ப்பு இல்லை, அப்படித்தானே சொல்லுவார் ஆண்டவர். ஆமாவா இல்லைங்களா? நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மன்னிக்கும்படி. அல்லேலூயா. ஆமாம், வசனம் சொல்லுது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, ஆமாம் யார் மேலேயாவது உங்களுக்கு குறை இருக்கும்னா, ஆமாம் அவர் உங்களுக்கு மன்னிக்கணும், நீங்கள் அவங்களுக்கு என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நாம் நின்று ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் எழுந்து நிற்கலாங்களா? நின்று ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஜெபம் பண்ண போகிற இந்த நேரத்தில் உங்கள் இருதயத்தை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். யார் மேலேயாவது குறை இருந்தால், அவங்க ஏதோ ஒன்று செஞ்சுருக்கிறாங்க, அதனால தான் நமக்கு என்ன செய்யுதுங்க, மனசு கொஞ்சம் வலிக்கு. ஆனால் அதையே மன்னிக்கணுங்கிற ஆண்டவர். பிள்ளையாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தாய் தகப்பனாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம். ஆமென். நாம் மன்னிக்கணும், மன்னிச்சாதான் தேவன் நமக்கு மன்னிப்பார் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமாம், இயேசு சொன்னார், தாங்கள் செய்கிறது இன்னதென்று
நிறைய நேரத்தில் தாங்க செய்கிறது என்னென்ன தெரிஞ்சு தான் செய்கிறாங்கன்னு நமக்கே தெரியும், ஆனாலும் நாம் மன்னிக்கணுங்கிறார். அல்லேலூயா. அறிஞ்சே தான் செய்கிறாங்க பாஸ்டர்னு நமக்கு நல்லா தெரியும், அவங்க செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க, ஆனால் நாம் மன்னிக்கணும். அல்லேலூயா. ஆமாம். கண்களை மூடி அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? கிறிஸ்துவுக்குள் அவர் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமாம். நமக்கு செஞ்ச துரோகங்களை நாம் மன்னிக்கணும், நமக்கு செஞ்ச தீமைகளை நாம் மன்னிக்கணும், நம்ம குறித்து அவதூறு பரப்பினவர்களை நாம் மன்னிக்கணும், நமக்கு உதவின்னு தெரிஞ்சும் உதவி செய்யாதவங்களை நாம் மன்னிக்கணும். இதெல்லாம் கஷ்டம், ஆனால் செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. நம்ம முடிஞ்சவங்க வலது கையை இருதயத்தின் மேலே வச்சு, தகப்பனே கசப்பில்லாத ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. யார் மேலே ஆகிலும் ஆமென் கசப்பு இருக்குமானா தேவ சமூகத்தில் நான் அவங்கள மனதார மன்னிக்கிறேன். அடுத்த தடவை நான் அந்த ஆளை பார்க்கும்போது ஆமாம் எனக்குள்ள கோபம் வரக்கூடாது, எனக்குள்ள வெறுப்பு வரக்கூடாது, என் வாயிலிருந்து வெறுப்பு வார்த்தை வரக்கூடாது. ஆமென். ஜான்பால் வலது பக்கமாக இருதயம் இருக்கு, இடது பக்கம்தான் இருதயம் இருக்கு. ஆமாம். இருதயத்தின் மேலே கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தில் கசப்பு இருக்கக்கூடாது, கர்த்தர் உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே ரபரிகா நாம சதரியாம் தரலரதனிமோ ரிகாம் தனம சதரியாம் தரலரபலனம. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். தேவன் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொண்டார். தேவன் நம்மை அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் மீட்பை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் புத்திர சுவிகாரமாகும்படியான கிருபையை தேவனுடைய பிள்ளை என்கிற அனுக்கிரகத்தை ஞான ஸ்நானத்தின் மூலம் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவிங்கிற முத்திரை புதிதாக்கப்படுகிற சிருஷ்டிக்கப்படுகிற ஒரு மனிதனாய் மாற்ற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நாம் உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவன் அவருக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஸ்லாக்கியம் நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த ஸ்லாக்கியம் நம்மில் நிலைத்திருக்க, அந்த ஸ்லாக்கியத்தில் நாம் நீடித்து வாழ நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நாம் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். சத்துருவை நேசிக்கிற இருதயம். ஆமென், ஆமென், ஆமென். வார்த்தையில கோபமில்லாத வாழ்க்கை. ஹல்லேலூயா. வீடு தேடி வந்தாலும் ஆமென் விருப்பப்பட்டு ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் உண்டாகட்டும். அப்போ தான் இயேசு வரும்பொழுது நீங்கள் பரலோகம் போக முடியும். சகோதரியே, சகோதரனே, இயேசு உங்களுக்காக ஒரு நித்திய வாழ்வை வச்சிருக்கிறார், நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை இழந்துடாதீங்க, அதை இழந்துடாதீங்க. யாரோ ஒருத்தர் மேலே இருக்கிற கசப்புனால, ஏதோ ஒரு உறவை தள்ளி விடுகிறதுனால, ஏதோ ஒரு உறவை புறக்கணிக்கிறதுனால பரலோகங்கிற மேன்மையானதை இழந்துடாதீங்க. மன்னிச்சிருங்க. இயேசு மன்னித்தது போல மன்னிச்சிருங்க. செய்ய வேண்டியவங்களுக்கு நன்மை செய்ய அவங்களை ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, என் ஆசீர்வாதமான வேளையில் உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோட பேசியிருக்கிறீங்க. இயேசு எங்களோட தான் பேசியிருக்கிறார்னு நிச்சயம் இருக்குது. ஆனால் கீழ்ப்படிய மனதில்லையே, விட்டு கொடுக்க மனதில்லையே. ஆவியானவர் உதவி செய்யுங்க, ஆவியானவர் உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். சபையை பரிசுத்தப்படுத்தும், உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இன்னைக்கு நீங்கள் வந்தாலும் ஒருவராகிலும் கைவிட்டு விடப்படக்கூடாதே. கர்த்தர் கிருபை தாரும்.
வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சந்ததியை ஆசீர்வதிங்க, அவர்கள் எடுக்கிற பிரயாச முயற்சிகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எந்த காரியத்தில் தேவ ஒத்தாசையை நாடி நிற்கிறாங்களோ அந்த காரியத்தில் தேவ அற்புதம் நடக்கட்டும். கையெடுக்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. தனக்காக, தன் வீட்டுக்காக, குடும்பத்திற்காக எடுக்கிற ஒவ்வொரு வேலையிலும் முயற்சியிலும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம், தடைகளை மாற்றுகிற கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். தடைகள் மாறுகிறதற்காய் நன்றி. தொடர்ந்து உங்கள் கிருபைக்குள்ள ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு ஆராதனையில் கலந்து கொள்ளாத பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். மழையின் நிமித்தம் ஒருவேளை தடைபட்டிருப்பார்கள், ஆனால் கர்த்தர் தடைகளை மாற்றி வருகிற வாரங்களில் கொண்டு வாரும். ஆண்டவரே, ஒருவேளை பலவீனமோ வியாதியோ அவர்களை தடைபடுத்தி இருக்குமானா இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாவதாக. வருகிற வாரங்களில் முகமுகமாய் காண உதவி செய்ய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் வல்ல நாமத்தில் நல்ல பிதாவே.